ஒரு சமயம் உஹது போர்க்களத்திலே நபி அவர்களுக்கு காயம் ஏற்படுகிறது, பல் ஷஹீதாக்கப்படுகிறது, சஹாபாக்கள் பலர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த காபிர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே ஃபத்வா செய்யுங்கள், லானத்து செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த இடத்திலே போர்க்களத்திலே தன் எதிரிகளின் மீது நபி அவர்கள் காட்டிய அன்பை பாருங்கள். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ஆனா நபி அவர்கள் சொன்னார்கள், லம் உபாஸ் லஆனன், நான் சபிப்பதற்கு அனுப்பப்படவில்லை. எந்த இடத்தில் தன் உதட்டில் காயம், பல் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறது, தன்னுடைய நெற்றியிலே காயம், தன்னுடைய முழங்காலிலே காயம், இந்த அளவுக்கு எவர்களுக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் அவர்களை அனுப்பி வைத்தானோ அந்த நபியை இந்த அளவு இரத்த கோலை ஆக்கி இருக்கிறார்கள். 70க்கு மேற்பட்ட சஹாபாக்களை ஷஹீதாக்கி இருக்கிறார்கள். அந்த எதிரிகளை பார்த்து நபி அவர்களை நீங்கள் ஃபத்வா செய்யுங்கள், லானத்து செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது, நான் லானத்து செய்வதற்கு அனுப்பப்படவில்லை, இன்னமா புஇஸ்து ரஹ்மத்தன், நான் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். போர்க்களத்தில் எதிரிகள் இடத்திலும் நபி அவருடைய அன்பின் விதத்தை நாம் இங்கே சிந்திக்கின்றோம்.